கோல்டு ரேட் ஹை ஆகிறதுக்குள்ளே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானும் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் கூடயே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து என்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அபோவ் 15% மேலே தான் ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் இருக்கும். செக்ஷனில் போயிட்டு பாப்பாக்கு ஏதாவது டெய்லி வேர் இயரிங்ஸ் நான் என்ன வாங்கியிருக்கேன், அதோட பில்லிங் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாய், நாங்கள்லாம் இப்போ ஜிஆர்டி கிளம்பிட்டோம். லாஸ்ட் இயர் வந்து ஜிஆர்டியில் வந்து கோல்டு சிட் ஸ்கீம் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மந்த்து ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 11 months வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கோல்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஜிஆர்டி சிட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நம்ம 11th month பே பண்ண உடனே நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு 11th month பார்த்தீங்கன்னா April 1st நான் பே பண்ணிட்டேன். அந்த வீக்லேயே இப்போ நான் கோல்டு எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சில பல காரணங்களால் எங்களால் வந்து ஏப்ரல் மந்த் போய் நகை எடுக்க முடியல. இப்போ மே மந்த்து சீக்கிரமாக போயிட்டு நம்ம கோல்டு ரேட் ஹை ஆகிறதுக்குள்ளே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயரே நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் எவ்வளோ அமௌண்ட் போடணும், அதில் எவ்வளோ கிராம் வந்து அக்யூமுலேட் ஆகும், நம்ம என்ன மாதிரி நகை எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து மைண்டில் வச்சுட்டு இப்போ நான் போக போகிறேன். அங்கே போயிட்டு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ வச்சுருக்காங்க, அதோட வேஸ்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் கூடயே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க அப்படியே எங்கள் கூட வாங்க, ஷாப்பிங்க்கு போகலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சிட்டு ஸ்கீம் பே பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதோட கார்டு வந்து எடுத்துக்கணும். இதில் மற்றபடி நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு போயிட்டு நாங்கள் ஆல்ரெடி வந்து டிசம்பர் மந்த் வரும் அதில் என்ட்ரி போட்டு வச்சுருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறத வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம பிடிச்ச ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கார்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நகை வாங்கிட்டு வந்துடலாம். அம்மாவா போகலாம். பாய். நாங்கள் போய் நகை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நாங்கள் பெங்களூரில் ஜெயநகர் 4th blockல இருக்க ஜிஆர்டிக்கு தான் வந்திருக்கோம். எவ்ரி இயர் வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து நாங்கள் கோல்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இயரும் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எங்களோட சீட்டும் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து என்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த கிராமுக்கு ரிலேட்டடாக நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஷாப்புக்கே நாங்கள் வந்திருந்தோம். போனதும் ஃபஸ்ட்டு ஓரியானா கலெக்ஷன்ஸ் இருக்க ஃப்ளோருக்கு தான் போயிருந்தேன். பிகாஸ் எனக்கு அந்த டர்க்கி டைப் டிசைன்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நெக்லஸ்லாம் பார்க்கறதுக்கு லைட் வெயிட்டாக இருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக கிளிட்டரியாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் போட்டு பார்த்துட்டு இருக்க நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 21 grams, வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 18% அபவ் தான் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது தான் வாங்க முடியும். என்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வந்து நெக்லஸ் இருக்குது. அது வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி இருக்கும். பாப்பாவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதே டைமில் எனக்குமே சிம்பிளாக ஒரு நெக்லஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டர்க்கி டைப்பில் வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செட் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைல டிசைன்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2.5 சவரன் கிட்ட தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நெக் பீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயரிங் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அங்கே இயரிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக என்ன வாங்க வந்தோம் பார்த்தீங்கன்னா இயரிங் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இயரிங் செக்ஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். இயரிங்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எனக்கு எவ்வளோ கிராம்ஸில் வேணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்த்பலி டிசைன். இந்த ட்ரேல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. 8 கிராம்ஸ்லேருந்து 15 கிராம்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ட்ரேல இருந்துச்சு. இதில் நிறைய பிங்க், க்ரீன், ரெட் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஸ்டோன்ஸ் இல்லாமல் பிளெயினாக இருக்கிற இயரிங்ஸ் மாதிரி காட்ட சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் காதில் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது ஜஸ்ட் 8 grams தான் இந்த இயரிங். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா மேலே மகாலட்சுமி இருக்க மாதிரி இருக்கும், கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுக்கும் கீழே வந்துட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் கொடுத்துட்டு ஒரு குட்டி ஜிமிக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஜஸ்ட் 8 grams தான். இதோட வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 12% அபவ் சொல்லியிருந்தாங்க. நார்மலாக இயரிங்கில் வந்து மேலே வந்து ரவுண்ட் ஷேப் இல்லைனா திலகம் ஷேப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருந்துச்சு. இப்போ நான் போட்டு பார்த்துட்டு இருக்க இயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கீழே வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட கிராம் பார்த்தீங்கன்னா 14 grams இருந்துச்சு. இதுவுமே சேம் அதே மாதிரி தான் வேஸ்டேஜ். எனக்கு பிடிச்ச இயரிங்ஸ்லாம் தனியாக ஒரு ட்ரேல வச்சு எல்லாமே ட்ரையல்
ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஸ்டோன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா பார்த்து நான் எடுத்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் நிறைய இயரிங்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ நான் காதில் போட்டிருக்க இயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு கொல்கத்தா பேட்டர்னில் இருக்க இயரிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எனக்கு இந்த இயரிங் ஏன் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா, இந்த டிசைன்ஸில் இருக்கிறதுலாம் கீழே வந்து குட்டி குட்டியாக வந்து பால்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சாந்த்பலி டைப். இந்த இயரிங் வந்து 15 கிராம் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 சவரன் கிட்ட ஒரு இயரிங் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஹெவியாக இருக்கும் போடும்போது. ஸோ அங்கே இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்க இயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. 7 கிராம்ஸில் இதுவுமே சேம் 12% மேலே தான் வேஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இயரிங் எல்லாம் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பெரிய இயரிங் போட்டால் என்னோட ஃபேஸ்க்கு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிமிக்கி கலெக்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிமிக்கி தான் பார்த்துட்டு இருந்தேன். 4 கிராம்ஸ்லேருந்து 6 கிராம்ஸ்குள்ள இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் வந்து காட்ட சொல்லி கேட்டிருந்தேன். அந்த டிசைன்ஸ்ல இருந்த மாதிரி தான் இதுலயுமே வந்து ஜிமிக்கில கீழே வந்து குட்டி குட்டியா பால்ஸ் இருக்க மாதிரி கேட்டிருந்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி மாடல் இருந்தா நெக்லஸ் இயரிங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் எடுத்து பார்த்த எல்லா ஜிமிக்குமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த பால்ஸ் இருக்க மாதிரி தான் எடுத்திருப்பேன். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 2 இயரிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால எது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நான் ஏன் 4 கிராம்ஸ்ல இருக்க இயரிங் எடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா எடுத்தா பாப்பாவால யூஸ் பண்ண முடியாது. பாப்பாவும் யூஸ் பண்ணலாம், அதே டைம் நானும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் 4 கிராம்ஸ்ல இருக்கிற ஜிமிக்கியான்னு நான் பார்த்து சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜிமிக்கி பாப்பாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாப்பாவோட ஃபேஸ்க்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல வந்து இந்த சைஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். என்னோட ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய ஜிமிக்கியா போட்டா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனாலே நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்க ஜிமிக்கியா தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி பாப்பாக்கு 1 கிராம் 2 கிராம்லாம் வந்து ஜிமிக்கி வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இப்போ பாப்பா ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஸோ அதுக்காக தான் இப்போ 4 கிராம்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணலான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ட்ரேல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ்லேருந்து 4 கிராம்ஸ்குள்ள இருந்தது. ரொம்பவே க்யூட்டா இருந்துச்சு. இப்போ நான் போட்டிருக்க அந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த குட்டி குட்டி பால்ஸ் இல்லாமல் சென்டர்லேயும் வந்து சின்னதாக கொஞ்சம் பெரிய சைஸில் பால் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்கும். பெரிய பெரிய ஜிமிக்கி போட்டோன்னா நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால போட முடியும். சாரி அந்த மாதிரிலாம் கட்டும்போது தான். பட் இந்த மாதிரி குட்டியாக போட்டிங்கன்னா நீங்கள் சுடிதாருக்கும் போட்டுக்கலாம், வேற எந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கும் போட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்கிறதா பார்த்துட்டு இருந்தேன். நான் கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது டிசைட் பண்ணிட்டேன் இந்த வாட்டி நம்ம வந்து கோல்டு இயரிங்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா இயரிங் வந்து அபவ் 15% மேலே தான் ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் இருக்கும். அதே மாதிரி ஜிமிக்கிக்கெல்லாம் வந்து 20% அபவ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து இயரிங்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 கிராம்ஸ் அண்ட் 6 கிராம்ஸ்ல இருக்கிறது தான். கிளிகுண்டு மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்க, அந்த ஜிமிக்குமே நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரேல இருக்கிறது வந்து 8 கிராம்ஸ் அண்ட் 12 கிராம்ஸ்ல இருக்கிற ஜிமிக்கிக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து 20% அபவ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்த வரையும் 20% 21%க்கு தான் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பே பண்ணிலாம் வாங்கினா ரொம்பவே ஹை ப்ரைஸ் தான் இருக்கும் இதெல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நான் காதுக்கு போடுற அந்த மாடல் டிசைன் நெத்திச்சுடிலாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் ஸ்டட்டு அப்புறம் ட்ராப்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாமே இது வந்து 2 கிராம் 3 கிராம்ஸில் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க மற்ற கலெக்ஷன்ஸுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி வேரும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எப்பவுமே நம்ம போனதும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு கண்ணில் வந்து பற்றும், நமக்கு பிடிச்சது. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் எல்லா டிசைன்ஸையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கே வந்து பில்லிங் பண்ண வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்லேருந்து தான் நாங்கள் இயரிங்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். அது என்ன இயரிங்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் கார்டில் பார்த்தீங்கன்னா 7 மந்த்ஸ்க்கு தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருந்தோம், டிசம்பர் மந்த் வரையும். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் போய் பிரிண்ட் பண்ணிட்டு வந்துட்டு கார்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த சீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கிஃப்ட் எதுவுமே வாங்கலை. ஸோ என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த கிஃப்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்கிற திங்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் அதுக்கு பதிலாக சில்வர் வவுச்சர் போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். இந்த வவுச்சரில் வந்து இன்றைக்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கே வந்து சில்வர் செக்ஷனில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சில்வர் செக்ஷனுக்கு போயிட்டோம். சில்வர் செக்ஷனில் போயிட்டு பாப்பாவுக்கு ஏதாவது டெய்லி வேர் இயரிங்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டட்டு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் சில்வரில்.
ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேற ஏதாவது சில்வர்ல ஐட்டம்ஸ் வந்து இந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துட்டு இருந்தோம். சில்வர்ல எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அழகா இந்த குத்து விளக்கு, குடம், கிளாஸ், பிளேட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதை நாங்கள் வாங்கிட்டு பில்லிங்கும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜிஆர்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன ஜிஆர்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ பேக்லேருந்து எடுக்கிறேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் தான் இருக்குது. நான் என்னென்ன ஜுவல்லரி வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு vlogல வந்துட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன், அதோட பில்லிங் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து நான் ஜிஆர்டி சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணனா என்னன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து நம்மளோட நெக்ஸ்ட் vlogல நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.